friends, இன்னைக்கு நம்ம ரெட்டர் ரெசிபிஸ்ல ஈவினிங்ல இருந்து நைட் ரொட்டீன் vlog-ஆ தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப கேஷுவல் vlog தான். சில டிப்ஸ் மார்னிங் வந்து எப்படி குயிக்கா வந்து நம்மளோட வர்க்கை முடிக்கலாம் அப்படின்ற டிப்ஸும் இதுல இருக்கு. நான் என்ன ஃபாலோ பண்றேன்றதை ஷேர் பண்ணிருக்கேன். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து பார்க்கலாம். டீ கூட சாப்பிட்றதுக்காக குணுக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இதுக்கான பேட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து போன vlogல இருக்கு. நான் அதை வந்து எண்ட் ஸ்கிரீனா கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு அரைக்கும் போதே சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் சூடா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்படியே சும்மா கிள்ளி போட்டுடலாம். குணுக்கு அப்படிதான் இருக்கணும், சின்ன சின்னதா. ரொம்ப கிறிஸ்பா இருக்கும், மேல உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு பேட்ச் எடுத்துட்டு அடுத்த பேட்சும் போட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பரா இருக்கு பாருங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட இன்கிரீடியன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. அளவு அதிகம்னா அப்படியே வந்து அதை அதிகப்படுத்தி நீங்க செஞ்சு பாருங்க, ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாவு கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ கூட வந்து நீங்க எண்ணெயில சூடா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா டீ கூட சாப்பிட்றதுக்கான குணுக்கு ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு எங்களோட டீ டைம் ஸ்நாக்கு இந்த குணுக்கு தான். நீங்க டெய்லி என்ன ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்றீங்க? இப்போ எல்லாம் லாக்டவுன்ல குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால அப்படின்றத கீழே ஷேர் பண்ணுங்க. இப்போ டீ முடிச்சாச்சு. இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். mamaearthன்ற ஆனியன் ஹேர் ஆயில் தான். இது வந்து நீங்கள் டைரெக்டாக mamaearth வெப்சைட்டில் போய் வாங்காமல் கேஷ்கரோவில் வாங்கினீங்கன்னா 15%, 10% அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேஷ்பேக் இருக்கும். இந்த கேஷ்கரோ உள்ள நீங்கள் போய் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது வாங்கியிருக்கிறது ஹேர் ஆயில் தான். ஆனியன் ஹேர் ஆயில்னு போட்டிருப்பாங்க, ஆனால் இது வந்து எல்லா ஆயிலுமே இருக்குது இதில். அதாவது விளக்கெண்ணெய், ஆர்கன் ஆயில், ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸ்பெஷலா இதுல சேர்த்துருக்கிறது வந்து ஆனியனோட எக்ஸ்ட்ராக்ட் தான். ரீக்ரோத், அதே மாதிரி வந்து ரிப்பேருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு 1 month அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வந்து நான் ஷேர் பண்றேன். இது வாங்கினதுக்கு 15% கேஷ்பேக் உடனே நமக்கு வந்துடும். இப்போ அவ்வளவுதான், இது முடிச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் ஹெவியா சாப்பிட்டதுனால கேவுரு அடை டின்னர். இப்போ எண்ணெயில 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட முருங்கை இலை, முருங்கைக்கீரை இலை, அந்த மாதிரி எந்த கீரை இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தய கீரை அந்த மாதிரி எல்லாம் சும்மா ஒரு 1 minute அந்த மாதிரி வதக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்திலயோ தட்டிலையோ எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். நீங்க வறுத்தும் எடுத்துக்கலாம், அப்படியேவும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த இதெல்லாம் மாய்ஸ்சர்லாம் அந்த மாவுல சேர்ற வரைக்கும் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் நீங்க மாவு எடுத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு இலகுன சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நீங்க பிசைஞ்ச உடனேயே செஞ்சிடணும், இல்லைன்னா அந்த மாவு வந்து கட்டிப்பட்டுரும். இது இருக்கட்டும். பக்கத்துல இந்த மாதிரி கையை தொட்டுக்கிறதுக்கு தண்ணியை ரெடியா வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் அடையா தான் பண்ண போறேன், ரொம்ப பெருசா இல்ல. அதனால இந்த அளவுக்கு ஒரு பால் சைஸா உருட்டி முதல்ல ரெடியா வச்சுக்கலாம். அதுக்குள்ள பக்கத்துல கல்லு வந்து காய வச்சிருக்கேன், சூடா இருக்கட்டும். இப்போ ஒரு தட்டுல நான் வாழையில இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நீங்க வந்து ஈர துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையில தான் இப்போ நான் அடைய தட்ட போறேன். அப்படியே வச்சு நீங்க எவ்வளவு மெல்லிசா உங்களால வந்து அடை தட்ட முடியுமோ அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கையில உங்களுக்கு தட்ட வரல, பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல இன்னொரு இலையோ இல்ல துணியோ வச்சு டபரால அழுத்தலாம். இல்லைன்னா பூரி பிரஸ் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவுல வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன், ஈவனா வேகும். அப்பதான் நல்லா வந்துருக்கு பாருங்க. மாவு வந்து கொஞ்சம் இலகி இருக்கணும், இல்லைன்னா ஓரம்லாம் வந்து விரிசல் வந்துடும். அப்புறம் ரொம்ப ஹார்டா கட்ட மாதிரி இருக்கும் அடை. இப்போ பக்கத்துல நல்லா காஞ்சிருக்க அந்த கல்லுல இதை அப்படியே சேர்த்துடலாம். சூடா இருக்கணும், போட்ட உடனே எடுத்துடாதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த இலை தானா சூப்பரா வரும். எப்படி அந்த இலையோட கோடு எல்லாம் வந்திருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இலையில தட்டினா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் எண்ணெயை சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
நீங்கள் டயட்டுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த எண்ணெயும் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சும் எடுத்துக்கலாம் போட்டு. அடுத்ததும் நான் அதே மாதிரி தட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா எல்லாம் தானாக வந்துடும். அவ்வளோதான். சூப்பரான விரிசல் இல்லாத சாஃப்டான கேழ்வரகு அடை டின்னருக்கு ரெடி ஆயாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கொதிக்க இருக்குது. அப்படியே பிச்சா அப்படியே எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இதுக்கு அந்த மாவு கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம், இலகி இருக்கணும். அது கட்டியாக இருந்ததுன்னா இது அப்படியே ஹார்டாகிடும் நேரம் ஆக ஆக. அவ்வளோதான், டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ருட்டீன் அதை நான் காமிக்கல. கிச்சன் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேடை துடைக்கிறது அது எவ்ரி ருட்டீனில் போடுற மாதிரி இருக்குது, அதனால காமிக்கல. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்காக, அதாவது நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வெட்டி வச்சுக்க முடிஞ்ச காய் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். இது முட்டைகோசுன்றதுனால நான் அந்த சாப்பரில் போட்டு எடுத்துட்டேன். அந்த சாப்பர் பற்றின ரிவ்யூ ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. நிஞ்சா சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏதாவது காய் மார்னிங் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு நெட் பேக்கில் போட்டு ஒரு ட்ரேயில் வச்சுருங்க, தக்காளி எல்லாமே. ஸோ இந்த ட்ரேவை மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்தால் போதும். இதுலேயே அந்த வேஸ்டெல்லாம் போட்டு இந்த ட்ரேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரே இல்லைனா தட்டு இல்லை பேக் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அவ்வளோதான். நைட்டு கிச்சன் எவ்வளோ லேட் ஆனாலும் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மார்னிங் வரும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அதே ரொட்டீனை டெய்லி பண்ணும் போது போர் அடிக்காமல் இருக்கும். பச்சை கற்பூரத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நான் அடுப்பு மேலே வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் பால்கனியில் போட்டு ஒரு வாட்டி இந்த செடியெல்லாம் பார்ப்பேன். ஏற்கனவே இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டாக அந்த தக்காளி பச்சை மிளகா அது எல்லாமே தூக்கி போடாமல் ஏதாவது மண் நிரப்பி இந்த மாதிரி ஒரு தொட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி முளைச்சி வரும். பார்க்குறதுக்கும் ஹாப்பியாக இருக்கும். டெய்லி நீங்கள் அதை வளருதான்னு பார்க்கும் போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான கேஷுவலான நைட் விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸை நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ஆன் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். இது வரைக்கும் இந்த சேனலில் வர விலாக்ஸை பார்த்ததுக்கு தேங்க்யூ.